இங்க இருக்கிற இந்த ஸ்கெட்சை வச்சு தான் நம்ம அழகான ஒரு அனிமேஷன் பண்ணியிருந்தோம். இதுல நம்மளோட பால் ரைட் சைடுல மூவ் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பால் விண்டோவோட எட்ஜுக்கு போகும்போது விண்டோவ தாண்டி வெளியே போயிடுது. இது எப்படி பவுன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு இல்லையா? அத பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தான்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான டேட்டா டைப் பத்தி பார்த்துரலாம். அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி பண்ண இந்த வைல் லூப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருந்தோமே, அந்த கோடுக்கு போகலாம். அந்த கோட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் விட்த்த ரீச் பண்ற வரைக்கும் அத நம்ம இன்கிரிமென்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தோம். இந்த வைல் லூப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தோம் இல்லையா? இந்த கண்டிஷன்ல நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு, அந்த நம்பர் கான்ஸ்டன்ட்டா இந்த மாரியான ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவா இருக்கலாம். இல்ல இந்த மாரி ஒரு நியூமெரிக் டேட்டா இருக்கிற வேரியபிளாவும் இருக்கலாம். இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக தான் வரும். அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருந்தோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நியூமெரிக்கல் டேட்டா எடுத்துட்டு அதில் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூமெரிக் டேட்டா தான். இங்கே இருக்கிற இந்த அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரியே இங்கே இருக்கிற இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு நிறைய ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் அரித்மெட்டிக். அதே மாதிரி இங்கே இருக்கிற கம்பேரிசன் இல்லை ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற டேட்டா என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் பிரிண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த கம்பேரிசனை அப்படியே நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இன்னொரு ஸ்கெட்சில் போட போகிறேன். இந்த மாதிரி இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் வேல்யூஸ் அசைன் பண்ணணும் இல்லையா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்கெட்ச் மாதிரியே இங்கேயும் கொஞ்சம் வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே நான் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் 0வையும் விட்த் அப்படிங்கிற வேரியபிளில் 1400 அப்படிங்கிற 2 வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வர ரிசல்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் இந்த மாதிரி இன்பிளேஸ் இவாலுவேட் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அந்த ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷனோட ரிசல்ட்டை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு புது வேரியபிள், இங்கே நான் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்டாக வேல் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறேன், இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணாலும் சரி நமக்கு ரிசல்ட் ஒன்றா தான் வரப்போகுது. இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ அப்படிங்கிற இந்த வேல்யூ ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ரிலேஷனல் ஆப்ரேஷன் பண்ணி அதோடைய ரிசல்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அந்த வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற வேல்யூவை நான் 1400 அப்படிங்கிற வேல்யூவோட பெருசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இது ஃபால்ஸ் தானே. அதனால் எஃப் அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கெட்சை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவுட்புட் ட்ரூ, செகண்ட் அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற 2 வேல்யூஸையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு என்னவோ இது நார்மல் ஸ்ட்ரிங் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் இந்த ரெண்டுமே 2 ஸ்பெஷல் வேல்யூஸ். இந்த ட்ரூவும் ஃபால்ஸும் பூலியன் வேல்யூஸ். இந்த பூலியன் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி ஸ்கூல் லெவலில் பூலியன் ஆல்ஜிப்ரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரூ ஃபால்ஸ் தான் இதுவும். அதாவது கம்பேரிசன் அல்ல ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிற வேல்யூஸ் தான் இந்த பூலியன் வேல்யூஸ். இந்த மாதிரி கம்பேரிசன் மட்டும் பண்ணணும்னு இல்லாமல் நேராகவே கூட இந்த ட்ரூ ஃபால்ஸை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் பண்ணலாம். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் பூல் அப்படின்னே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த பூல் அப்படிங்கிறது அந்த டேட்டா டைப்போட பேராக ஒரு ரிசர்வ்டு வேல்யூவாக இருக்கும். பட் பைத்தானில் இது ரிசர்வ்டு இல்லை அப்படிங்கிறனால நான் இதே பேரில் ஒரு வேரியபிளே கிரியேட் பண்ணிட்டேன். இந்த வேரியபிளுக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரூ அப்படிங்கிற ரிசர்வ்டு கீவேர்டை டைப் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த ட்ரூக்கும் சரி ஃபால்ஸ்க்கும் சரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்குது. இதுவே C++, ஜாவா மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் லோவர் கேஸில் இருந்திருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்கிற பூலியன் வேல்யூஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக கொடுக்கணும். இப்போது இந்த வேரியபிளோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கடைசியாக நான் அசைன் பண்ணது ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கடைசியாக வர அவுட்புட் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இங்கேயும் ஒரு ஈக்குவல் டு இருக்குது, இங்கேயும் ஒரு ஈக்குவல் டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் படிக்க குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இங்கேயுமே நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேலையை பார்க்குது. இங்கே இருக்கிற இந்த ஆப்ரேட்டருக்கு, அதாவது இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு இங்கே இருக்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை விட ப்ரெசிடென்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். இது நடந்துட்டு இந்த வேல்யூ என்ன வருது, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது ட்ரூ அப்படின்னு வந்துச்சு இல்லையா? இந்த ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ போயிட்டு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரால் வேல் அப்படிங்கிற வேரியபிளில் அசைன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இது குழப்பமாக இருக்குது,
எனக்கு பார்க்கறதுக்கு இது ரீடபிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் இத சுத்தி ஒரு பேரந்தசிஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூலியன் டேட்டா டைப் பத்தி பார்த்ததுனால, இங்க நீங்க முன்னாடி எழுதின வைல் லூப்ப போய் பாருங்களேன். இந்த எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு விட்த்லயும் கிட்டத்தட்ட இங்க என்ன நடக்குதோ அதே தான் நடந்திருக்கும். இந்த எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணும்போது பைத்தான் எக்ஸ் வேல்யூ 0 இருக்கும்போது விட்த்தோட வேல்யூ 1400 இருக்கும்போது இதை இவாலுவேட் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ வைல் ட்ரூ அப்படின்னு இருக்கிறனால, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற இந்த பாடி ஆஃப் த வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஆனால் எப்போ எக்ஸோட வேல்யூ அதிகமாகுதோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு இவாலுவேட் ஆகும். அப்படி ஆகும்போது இங்கே வைல் ஃபால்ஸ் அப்படின்னு மாறிடுறதுனால, ஃபால்ஸ் அப்படின்னா செய்யாதன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது இந்த லூப்பை விட்டு அது வெளில வந்திருக்கும். இதுதான் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பண்ணுற கம்பேரிசன் வச்சு மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. நம்மளோட இந்த பால் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. இந்த பால் பார்த்தீங்கன்னா விண்டோவை விட்டு வெளில போச்சு அப்படின்னா நம்ம இந்த பாலை திருப்பி உள்ளே வர வைக்கணும். அதுதான் நம்ம பாலை பவுன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை. முதல்ல பால் உள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற இந்த கம்பேரிசனை வச்சு நம்ம பண்ண முடியும். அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது பாலோட எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பால் மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது பாலோட எக்ஸ் கோஆர்டினேட் விண்டோவோட விட்த்தை விட கம்மியாக இருந்துச்சுன்னா பால் உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை வச்சு மட்டுமே நம்மளால் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணி பார்க்கலாமே. இப்போ இது பால் உள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துட்டேன் நான். இஸ் பால் இன்சைட் அப்படிங்கிற வேரியபிளில் இங்கே இருக்கிற இந்த கம்பேரிசனுடைய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிவிட்டு மேலே தேவையில்லாத பழைய கோடெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமே. பால் இப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒருவேளை பால் லெஃப்ட் சைடில் வெளியே போயிடுச்சு அப்படின்னா 0 விட கம்மியான கோஆர்டினேட்டில் இருக்கும், அதாவது நெகட்டிவில் இருக்கும். இந்த -10 அப்படிங்கிறது எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் போது -10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு விட்த் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா இது ட்ரூ தானே. ஆனால் பால் வெளியே இருக்குது. இந்த கண்டிஷன் அந்த நேரத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அப்போது பால் ரைட் சைடில் வெளியே போச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேரிசனும், பால் லெஃப்ட் சைடில் வெளியே போச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பேரிசனும் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற கண்டிஷன் நமக்கு ரைட் சைடில் தான் வேலிட் அப்படிங்கிறனால இதில் ஆர் அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்துக்கிறேன் ரைட் சைடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. அப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடில் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் சைடில் செக் பண்ணுது அப்படிங்கிறனால இந்த வேரியபிளில் நான் எல் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பால் உள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம லெஃப்ட் சைடையும் செக் பண்ணணும், ரைட் சைடையும் செக் பண்ணணும். லெஃப்ட் சைடும் ட்ரூவாக இருக்கணும், ரைட் சைடும் ட்ரூவாக இருக்கணும். அதாவது இந்த கம்பேரிசனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கம்பேரிசனும் ட்ரூவாக இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி 2 கம்பேரிசனை ஒன்றா சேர்த்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுக்கு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த கம்பேரிசனை நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதியிருப்போம்? பால் லெஃப்ட் சைடில் இன்சைடில் இருக்கணும் அண்ட் பால் ரைட் சைடில் இன்சைடில் இருக்கணும். அப்படி இருந்தால் தானே பால் உண்மையாகவே உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் இங்கிலீஷில் எப்படி எழுதுவோமோ அதையே இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பைத்தானை கிரியேட் பண்ணவங்க அண்ட் ஏஎன்டி அப்படிங்கிற இந்த லோயர் கேஸ் லெட்டர்ஸையே ஒரு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேஷனாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ 2 கண்டிஷன் சேர்ந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நடுவில் அண்ட் அப்படிங்கிறத போடணும். இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் வேரியபிளில் தான் அசைன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்கள் ஒன்றாவே கூட சேர்த்து எழுதலாம். ஸோ இப்படி எழுதினாலும் இந்த எக்ஸ்பிரஷன் ஒரு வேலிட் எக்ஸ்பிரஷன் தான். இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ஸோ பால் வந்து லெஃப்ட் சைடில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால இப்போது இந்த கண்டிஷனோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத பார்க்கலாமா? பாருங்கள், ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. இப்படி பிரிண்ட் பண்ணாலும் சரி, இப்படி பிரிண்ட் பண்ணாலும் சரி. இப்போது நம்ம பாலை கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அதாவது டெஸ்டிங்க்கு நான் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கோஆர்டினேட்டாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் இன்னமும் ட்ரூ. ஆனால் 2த்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது ஃபால்ஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஆண்டை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கிற 2 கண்டிஷனும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ட்ரூ. அதாவது ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது 2 ஆப்ரண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் ரிசல்ட்டும் ட்ரூவாக இருக்கும். இப்போது இதே மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஆப்ரேஷன் பண்ணலாமே. நம்மளோட பால் வெளியே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் போட்டிருப்போம்? பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். என்ன யோசிச்சிட்டிங்களா? பால் வெளியே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுடைய எக்ஸ் கோஆர்டினேட் 0வை விட லெஸ்ஸராக இருக்கணும், ரைட் சைடில் எக்ஸ் கோஆர்டினேட் விட்த்தை விட பெருசாக இருக்கணும்.
இப்போ எப்படி நம்ம இன்சைடுக்கு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி, அதுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இவாலுவேட் பண்ணி வேரியபிள்ஸ் வேல்யூ அசைன் பண்ணமோ, அதே மாதிரி அவுட் சைடுக்கும் ஒரு சில வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டெஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனை இதில் அசைன் பண்ணலாம். இப்போ இங்கே மேலே இருந்த மாதிரியே கொஞ்சம் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஆன் ரைட் சைடா அண்ட் அவுட் சைடு ஆன் லெஃப்ட் சைடா அப்படிங்கிற வேல்யூஸை செக் பண்ண போகுது. ரைட் சைடில் செக் பண்ணுறதுக்கு எக்ஸோட வேல்யூ விடத்தை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டேன். லெஃப்ட் சைடில் எக்ஸோட வேல்யூ 0 விட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற லாஜிக்கல் ஆப்ரேஷன் அண்டாக இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பால் லெஃப்ட் சைடில் வெளியே இருக்க முடியும், இல்லை ரைட் சைடில் வெளியே இருக்க முடியும். ஒரே நேரத்தில் பால் லெஃப்ட் சைட்லையும் இருக்க முடியாது, ரைட் சைட்லையும் இருக்க முடியாது இல்லையா? அப்போது யூ கேன் ஒன்லி ஸ்டேட் இட் அஸ் either the ball is on the left side or the ball is on the right side. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ட்ரூவாக இருக்க முடியும். அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற and அப்படிங்கிறது இங்கே இன்வெலிட். அதனால இங்கிலீஷில் இருக்கிற ஆர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பார்க்கலாம். ஆமாங்க, பைத்தான்லேயும் இங்கிலீஷில் இருக்கிற அதே ஆர் அப்படிங்கிற மீனிங்கில் ஆர்னு ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ இல்லை ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும், இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை ட்ரூ ஆக்கிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூஸில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் பால் வெளியே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். வேரியபிள்ஸ் இல்லாமல் முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே டைரெக்டாக இந்த கம்பேரிசன்ஸை ஒரே எக்ஸ்பிரஷனாகவும் எழுதலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ட்ரூன்னு வருது. ஏன்னா நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் வெளியே இருக்கிறதா கால்குலேட் ஆகுது. அதனால் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆகிடுச்சு. இந்த அண்ட் ஆர் மாதிரி இன்னொரு லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் இருக்குது. நீங்கள் அதை இங்கே பார்க்கும்போதே கெஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளோட பால் ஒன்று விண்டோக்குள்ளே இருக்க முடியும், இல்லை வெளியே இருக்க முடியும் இல்லையா? ரெண்டுத்தையும் அட் அ டைமில் பால் பண்ண முடியாது. அப்போது பால் உள்ளே இருக்குன்னா இட் இஸ் நாட் அவுட் சைட், பால் வெளியே இருக்குன்னா இட் இஸ் நாட் இன்சைட். இந்த நாட் அப்படிங்கிறதா அந்த மூணாவதுனா லாஜிக்கல் ஆப்ரேஷன். நீங்கள் ஒரு கண்டிஷனை எடுத்துக்கிட்டு அந்த கண்டிஷனோட ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற இந்த கண்டிஷனை நம்ம ஒரு தனி வேரியபிள் ஆக்கிக்கலாமே. இங்கே நான் இஸ் இன்சைட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற இந்த -180 அப்படிங்கிற வேல்யூக்கு நமக்கு பால் இஸ் இன்சைட் அப்படிங்கிறது ஃபால்ஸாக இருக்கணும். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான இந்த இஸ் இன்சைட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ரெண்டு அசைன்மெண்ட்ஸையும் அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட்டை வந்துருச்சு இல்லையா? இப்போது பால் இன்சைடு இருக்கும்போது நமக்கு அவுட் சைடு அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் என்னவாக இருக்கும்? இதோடைய நாட். இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NOT அப்படிங்கிற இந்த லோயர் கேஸ் வேர்டு தான் அந்த ரிசர்வ்ட் கீவேர்டு. நாட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டரை கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற பூலியன் வேல்யூவை அப்படியே தலைகீழாக மாற்றி கொடுத்துரும். இங்கே இஸ் இன்சைட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே நாட் இஸ் இன்சைட் அப்படிங்கிறது ட்ரூவாக வருதான்னு செக் பண்ணலாமா? வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இன்னொரு விஷயம் இதிலேருந்தே ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். நம்ம முன்னாடி போட்ட எக்ஸ்பிரஷனும் இங்கே போட்டிருக்கிற எக்ஸ்பிரஷனும் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா லாஜிக்கில் அதான அர்த்தமும் கூட. பால் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெளியே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதோட ஆப்போசிட்டை எடுத்துக்கலாம் இல்லையா? அதே தான் நடக்குது பாருங்கள். இங்கே எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0ன்னு போட்டிருக்கிறோம். இங்கே அதோடைய ஆப்போசிட் அப்படிங்கிறனால எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு போடுறோம். இங்கே பாருங்கள் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு விட்த்துன்னு போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸ் கிரேட்டர் தென் விட்த் அப்படின்னு ஆப்போசிட் கம்பேரிசன் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஆண்ட் போட்டிருக்கிறோம், இங்கே ஆண்டோட ஆப்போசிட் ஆர் போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு கண்டிஷனை எடுத்து டோட்டலாக அதோடைய ரிவர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக அதுக்கு முன்னாடி நாட் கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. அதை பற்றி வீடியோக்கள் கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம்.